ஓம் நமச்சிவாய நம. ஓம் நமச்சிவாய நம. ஓம் நமச்சிவாய நம. இன்று என்ன பார்க்க போகிறோம் என்றால், சித்தர்களை ஜோதிட ரீதியாக ஜாதகத்தில் உட்புகுத்தி அதன் மூலமாக நமக்கு நடக்கும் தசாபுத்தி ரீதியான பிரச்சனைகளை ஓரளவு சரி செய்ய இயலும் எப்படி என்பதை விரிவாக காண்போம். இப்பொழுது நீங்கள் எந்த லக்கணமாகவும் இருக்கலாம், எந்த ராசியாகவும் இருக்கலாம், எந்த நட்சத்திரமாகவும் இருக்கலாம். உங்களுக்கு சூரியனுடைய தசை காலம் நடக்கிறது என்றால் ஸ்ரீ பட்டினத்தாரை வணங்க வேண்டும். மற்றும் ஸ்ரீ கடுவெளி சித்தர், தஞ்சாவூர் அருகில் கடுவெளி என்ற கிராமத்தில் ஆகாசபுரீஸ்வரர் கோவில் அருகில் உள்ளது அவருடைய சமாதி. ஸ்ரீ கடுவெளி சித்தர் சூரியனுடைய தசை அல்லது புத்தி காலத்தில் இவர்களை வணங்க வேண்டும். சரியா? மனதில் நினைத்தாவது வணங்க வேண்டும். அவர்கள் சார்ந்த புத்தகங்கள் படித்தல், அவர்கள் சார்ந்த கதைகள் கேட்டல், அவர்கள் சார்ந்த பாடல்கள் படித்தல் கேட்டல், இதெல்லாம் உத்தமமான ஒரு விஷயமாகும். அதே போல சந்திரனுடைய தசை, நீங்கள் எந்த லக்கணமாகவும் இருக்கலாம், எந்த ராசியாகவும் இருக்கலாம், எந்த நட்சத்திரமாகவும் இருக்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திரனுடைய தசை நடக்கிறது என்றால் ஸ்ரீ சிவவாக்கிய சித்தரையும் ஸ்ரீ கைலாய கம்பளி சட்டைமுனி சித்தரையும் வணங்கி வர வேண்டும். அவர்கள் பற்றிய வரலாறுகளை தேட வேண்டும். அவர்கள் பற்றிய பாடங்களை படிக்க வேண்டும். சரியா? ஓகே. அதே போல் செவ்வாயினுடைய தசை காலத்தில் அல்லது செவ்வாயுடைய புத்தி காலத்தில் மகாபோகரை வணங்க வேண்டும். ஸ்ரீ புலிப்பாணி சித்தரை வணங்க வேண்டும். எந்த லக்கணமாக இருந்தாலும், எந்த ராசியாக இருந்தாலும், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும், உங்களுடைய சுயஜாதகத்தில் செவ்வாயினுடைய தசையோ செவ்வாயினுடைய புத்தியோ நடப்பில் இருப்பின் மகாபோகர் மற்றும் புலிப்பாணி சித்தரை வணங்க வேண்டும். இதே போல்தான் புதனுடைய தசை காலத்தில் ஸ்ரீ வள்ளலார் பெருமானை வணங்க வேண்டும். இடைக்காடர் சித்தரை வணங்க வேண்டும். அவர்களுடைய வரலாறு தேட வேண்டும். வரலாறை புரட்டி பார்க்க வேண்டும். அவர்கள் சார்ந்த புத்தகங்களை படிக்க வேண்டும். அவர்கள் சார்ந்த ஜீவசமாதிகளுக்கு தேடி செல்லல் வேண்டும். குரு தசையில் ஸ்ரீ காக புஜண்டர் சித்தரை வணங்க வேண்டும். அகப்பே சித்தரை வணங்க வேண்டும். இவர்களெல்லாம் இந்த கிரகங்களை பிரதிபலிக்கக்கூடியவர். மற்றும் கேது தசையில்